வெல்கம் பேக் டு பெங்களூர் சமையல் ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம சூடான டேஸ்டான பூரி அண்ட் எக் பல்யா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆஃப்டர் அ லாங் months I'm taking this video, so thank you and keep supporting. Don't forget to subscribe my channel. So வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப்பு சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதில் ஒரு கப்பு அளவு சப்பாத்தி மாவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்து பூரிக்கு தேவையான மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம எக் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 எக் எடுத்துகிட்டு நல்லா ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா பீட் பண்ணும். ஸோ இப்போ நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பேனில் தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் ஆஃப் ஆயில் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை ஊற்றி நல்லா எக் பாயில் ஆகட்டும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ இப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பி நல்லா போத் சைட் நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ இந்த எக் ஆல்ரெடி நல்லா 2 பக்கமும் வேந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு இந்த எக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்லேட் போட்ட பேன்லேயே ஸோ 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் சேர்த்து கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு ஆனியன் 1 கப்பு, 2 ஆனியன் இல்லைன்னா 1 ஆனியன் போதும். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும். இப்போயே கறி லீஃப் நல்லா போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா டொமேட்டோ ஆனியன் நல்லா பாயில் ஆகட்டும். தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பசங்களுக்கு சில்ட்ரன்ஸ் கொடுக்குறதுனா நாட் டு பி ஆடட் சில்லி பவுடர் சேர்க்க வேண்டாம். ஸோ 1 பிஞ்ச் ஆஃப் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்சு எக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ சில்ட்ரன்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி கிட்ஸ் பூரி செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பூரிக்கு தேவையான மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு ஸோ நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன கேட்டதுன்னா பூரி நல்லா உப்பின்னு வர மாட்டேருக்கு. ஸோ பூரி சாஃப்டாக வரணுன்னா நீங்கள் உருட்டுக்குள்ளே ஆயில் கொஞ்சம் சேர்த்து நல்லா உருட்டி எடுத்துகிட்டு இப்படி போடணும். சூடான எண்ணெயில் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா உப்பின்னு அர்த்தம். ஸோ திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா இதாகிட்டோம். ஸோ நல்லா பாயில் ஆகிடுச்சு. நல்லா பூரிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட். பூரி இஸ் ரெடி. சூடான பூரி வித் எக் பல்யா அண்ட் மில்க் ஷேக். இது பனானா மில்க் ஷேக். நெக்ஸ்ட் வீடியோவில் இது போடுறேன். So thank you for watching my video. See you in next concept or any recipe la paakalam. Till then, take care. Bye. Thank you.